الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் இலக்கம் 115. அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி பெண்மணி யார் என்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஒருவரான உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அந்த ஹதீஸ் என்ன என்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் இரவு பதற்றத்தில் திடீரென்று எழும்புகின்றார்கள். எழும்பிய நபி அவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்றிரவு எத்தனையோ சோதனைகள் இறக்கப்பட்டன, இன்று இரவு எத்தனையோ கருவூலங்கள் பொக்கிசங்கள் திறந்து வைக்கப்பட்டன என்று சொல்லிவிட்டு அறைகளிலே தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்களை எழுப்பிவிடுங்கள், அவர்கள் அல்லாஹுவை வணங்கட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஆடை அணிந்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள் மறு உலகத்தில் ஆடை இல்லாமல் இருப்பார்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் அந்த ஹதீஸ். இந்த ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துடன் மிகவும் அன்பு இரக்கமுள்ளவர்கள். அதனால்தான் பின்னால் நடக்கக்கூடிய ஒரு செய்தியை அவசரமாக தூக்கத்திலிருந்து எழும்பி அந்த செய்தியையும் சொல்லுகின்றார்கள். இந்த இடத்திலே குழப்பங்கள் என்று சொல்லப்பட்டது சோதனைகள், வேதனைகள், இது சம்பந்தமாக அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருகின்றார்கள். எனவே நபி அவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கனவு கண்டு அந்த கனவில் தான் பின்னால் நடக்கக்கூடிய சில செய்திகளை நபி அவர்கள் எழும்பி மக்களுக்கு சொல்லுகின்றார்கள். அதுதான் பின்னால் குழப்பங்கள் வரும், மக்களுக்கு அதாவது பொக்கிசங்கள் கருவூலங்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான், ரஹ்மத்துக்களை திறந்து கொடுப்பான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது. ஆனால் சஹாபாக்கள் அந்த குழப்பங்களில் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரோம் பாரசீக இந்த சாம்ராஜ்யங்களை சஹாபாக்கள் வெற்றியும் கொண்டார்கள் அந்த குழப்பங்கள். அதே போன்று பல சஹாபாக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர்ந்த உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் கொல்லவும் பட்டார்கள். அதுவும் குழப்பங்கள் தான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனவு கண்டு எழும்பியவுடன் என்ன சொன்னார்கள்? அறைகளில் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை எழுப்பாட்டி விடுங்கள், அல்லாஹுவை வணங்கட்டும் என்று சொன்னார்கள். அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏனைய மனைவிமார்கள், அதுல இன்னும் ஒரு செய்தியை புரிந்து கொள்ளலாம். நபி அவர்களுடைய மனைவிமார்கள் பக்கத்துல தான் இருந்திருக்காங்க, தனித்தனி வீடு இல்லை என்பது தெளிவாக விளங்கு. ஏன் அறைகள்ல தூங்கக்கூடிய பெண்களை எழுப்பாட்டி விடுங்கள், அவர்கள் தொழட்டும் என்று சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களை ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால், எலும்பின உடனே பக்கத்தில் இருக்கிறார்கள் அவங்க மாத்திரம்தான். அதனால்தான் நபி அவர்கள் அவர்களை முன்னோக்கி அந்த செய்தியை சொன்னார்கள். அடுத்ததாக, இந்த உலகத்தில் ஆடை அணிந்திருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் மறு உலகத்தில் ஆடை இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னதற்குரிய பல விளக்கங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் சொன்னார்களே, அருட்கொடைகளை அல்லாஹ் திறந்து கொடுப்பான் என்று. அப்படி நபி அவர்களுக்கு பின்னால உலகத்துல அல்லாஹ் நிறைய அருட்கொடைகளை மக்களுக்கு கொடுப்பான். ஆனா மக்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி இல்லாம நடப்பார்கள்.
நன்றி கெட்டவர்களாக நடப்பார்கள் என்பது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து, இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் மென்மையான ஆடை, அந்த ஆடை மூலமாக அவர்களுடைய உடல்கள் தெரிப்படும், வெளியாகும். எனவே மறும நாளில் அவர்கள் ஆடை இல்லாதவர்களாக கருதப்படுவார்கள். மூன்றாவது விளக்கம், இந்த உலகத்தில் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகள் மூலமாக ஆடைகளை அழகாக அணிந்திருப்பார்கள், ஆனா லிபாசு தக்வா, இரையச்சம் என்று சொல்லக்கூடிய ஆடை அவர்களிடத்தில் இல்லாமல் நிர்வாணமாக இருப்பார்கள் என்பது மூன்றாவது கருத்து. எனவே இந்த ஹதீஸில் நாம் பார்க்கின்றோம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தின் அடையாளம் ஒன்று வெளிப்படுகிறது. ஏன்? மறைவான ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள், பின்னால நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். பின்னால நடக்கக்கூடிய செய்தியை சொல்வதாக இருந்தால் யாருக்கும் சொல்ல முடியாது, வஹி மூலமாகத்தான் அது சொல்லலாம். எனவே நபி அவர்கள் நபித்துவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தினர்களை இரா வணக்கத்துக்காக வேண்டி எழுப்பாட்டி விடுவதும் என்ன விரும்பத்தக்க ஒரு விடயம். மூன்றாவது, ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றால், உதாரணத்துக்கு ஒரு வீடொன்று இடிந்து விழுந்தது, அல்லது வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது, அல்லது ஒரு விபத்து நடைபெற்றது என்று சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூயவன் என்று சொல்வதற்கு இந்த செய்தியிலே அனுமதியும் இருக்கிறது. இறுதியாக தொழுகை மூலமாக நிச்சயமாக சோதனைகள், வேதனைகள், இவைகள் அனைத்திலும் இருந்து சொல்லக்கூடிய மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதா ஹஸபஹு அம்ருன், நபி அவர்களுக்கு துக்கமான கஷ்டமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் ஃபஸஅ இல ஸலாத்தி, அவசரமாக தொழப் போவார்கள், ஓடி போய் தொழுது விடுவார்கள். எனவே தொழுகையில கண் குளிர்ச்சி இருக்கிறது, ராகத்து இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். அப்ப நாங்க தொழுகைக்கு வந்து தக்பீரை கட்டினா அல்லாஹ்வோட பேசுகிறோம், தொழுகையில பெரிய நிம்மதி உண்மையாகவே. அப்ப அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் தொழுது அல்லாஹ் கிட்ட கேட்க வேண்டும் என்பதையும் அந்த செய்தி எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்ய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹ்.